வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மல்லித்தலையை வச்சு நம்ம இன்றைக்கி பன்னீர் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு அந்த பாலக்கீரையை பார்த்தாவே பிடிக்காது, அந்த கலரை பார்த்தாவே பிடிக்காது. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன வேணும்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டிய சைஸில் நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம். அரைக்கிறதுக்கு பாலக்கீரை நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால் நம்ம பாலக் பன்னீர் மாதிரி மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக்கீரையில் வாசம் இருக்காது, இதில் வாசம் இருக்கும். அதனால் ரொம்ப அந்த கிரேவி நல்லாயிருக்கும். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு நல்லா கொழுந்தாக எடுத்துக்கோங்க. முத்தலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார் நாராக வரும். இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, நம்ம மிளகாத்தூள் வேறு போட போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் 2 மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம், முந்திரி பருப்பு ஒரு 8 பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த டேபிள் ஸ்பூனால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி பவுடர். இது மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசால் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த அரைக்கிறதோட 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை வச்சுக்கோங்க. இது கரம் மசால் வாசனைக்காகத்தான். நான் இது 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் எப்படி உங்களுக்கு இந்த கலரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது சம்பா மிளகாய் நம்ம ஊரில் கிடைக்கும். இது கர்நாடகா மிளகான்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஊரில் கிடைக்குது. கேட்கும்போது கர்நாடகா மிளகான்னு கேட்கணும். இந்த மாதிரி ரொம்ப சுருக்கத்தோடு இருக்கும். சம்பா மிளகா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சம்பா மிளகா உரைக்கும், இது உரைக்காது, கலர் கொடுக்கும். இந்த மிளகாயை தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய். அரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கங்க. ஆயில் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு தெரியுது. அரை ஸ்பூன் ஊற்றிக்கங்க போதும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ மல்லித்தலையும் கருவேப்பிலையும் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்க்காத குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தியான டிஷ். போதும். இந்த மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிருவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும், அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால சோம்பு மட்டும் போடுறேன். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். தக்காளி பழம்,
தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ அரைச்ச விழுது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கிண்டுங்க, தூரில் பிடிச்சிடாம கிண்டுங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த கிரேவி நல்ல வாசமாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா அந்த முந்திரி பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் பன்னீரை போட்டிங்கன்னா அது கொதிக்கங்காட்டியும் பன்னீர் வந்து கலண்டு போயிடும். நீங்கள் க்யூபாக போட்டிருக்க பன்னீர் வந்து உடஞ்சி கலண்டு போயிடும். அதனால நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம பன்னீரை போடணும். பன்னீரை ரோஸ்ட் பண்ணி போட்டால் கலண்டு போகாது. ஆனால் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. சாப்பிடும்போது கொஞ்சம் மேல் பகுதி வலுத்தாப்பில் இருக்கும். அதனால் ரோஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம கொதிக்கும் போது போடுறது தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்ல கெட்டியாக வந்துடுச்சு. நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீரை போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம அமர்த்திடலாம். 2 நிமிஷம் கொதிக்கவும் நான் வந்து பன்னீர் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுப்பு அமர்த்திடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.